யார் உங்கள் தலையை வெட்டினாரோ அவர் தலையை உங்கள் காலடியில் சாய்க்கும் கனவை நான் கண்டுள்ளேன். விவாகத்திற்கு பிறகு பிரியும் கவலை எனக்கில்லை. காரணம் தந்தையார் மற்றும் சகோதரரும் என்னிடம் கூறியிருக்கிறார்கள், புரிய வைத்துள்ளார்கள். நாராயணரை தாசனாக்குவதற்காக என் விவாகம் மிக முக்கியமாம். ஆகையால் நிச்சயம் முடிந்தவுடன் நான் என் திருமணத்திற்காக தயாராக உள்ளேன். காரணம் பழிவாங்குவதற்காக அதிக நாட்கள் காத்திருக்க வேண்டாம் அல்லவா? தாயே, யார் உங்கள் தலையை வெட்டினாரோ அவர் தலை உங்கள் பாதத்தில் கிடக்கும். அவரை சிறைப்பிடிக்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். வாருங்கள் தாயே, நல்ல காரியத்தை உடனே முடிக்கலாம். வாருங்கள், எல்லோரும் வாருங்கள். பார்கவியை வளர்க்கும் பொழுது நாங்கள் பாசத்தை காட்டி வளர்க்கவில்லை, விரோதம் என்னும் விதையை விதைத்திருக்கிறோம். அதனால் தான் அன்பின் பூ மலரவில்லை. பழிவாங்கும் அக்னிதான் கொழுந்து விட்டு எரிகிறது. நாராயணனின் லக்ஷ்மி அவருக்கே பரம சத்ருவாக மாறிவிட்டாள். ஓம் மாதவாய நம ஸ்வாஹா, ஓம் கேசவாய நம ஸ்வாஹா, ஓம் இந்திராய நம ஸ்வாஹா, ஓம் அக்னி தேவதாய நம ஸ்வாஹா. இப்போது பார்கவியின் பாக்கியம் அதிக தூரத்தில் இல்லை. தயாராகிவிடு பார்கவி. உன்னுடைய பாக்கியம், உன்னுடைய நாராயணன் வந்து கொண்டிருக்கிறார். இதோடு இந்த பூஜை முழுமை அடைந்தது. விவாக ஏற்பாடுகளை செய்யுங்கள் பண்டிதரே. ஆஹா, மனம் மகிழ்கிறது, உடல் சந்தோஷத்தில் துள்ளுகிறது. ஏதோ ஒரு அற்புதமான உற்சவம் நடப்பது போல் தெரிகிறது.
நீங்கள் எல்லாம் யார்? அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் நடனக் கலைஞர்கள். சுப உற்சவத்திற்கு மேளம் வாசித்து அங்குள்ள அனைவரையும் சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியை பரப்பி விடுவோம். இது எங்கள் காரியமாகும். அதனால் தாங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த இடத்திலும் நாங்கள் நாட்டியமாடி மகிழ்விப்போம். இதற்கெல்லாம் அவசியமில்லை. தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள். உச்சிதம்தான் மகரிஷி. ஆனால் இந்த உற்சவத்தில் வண்ணங்கள் உள்ளது, கொண்டாட்டம் இல்லையே. 7 வண்ணங்கள் உள்ளது. இருந்தாலும் சுகம் மற்றும் அமைதியை காணவில்லை. அதனால்தான் கொண்டாட்டமும் தெரியவில்லை, மகிழ்ச்சியும் தெரியவில்லை. எனக்கு தெரிந்து இந்த உற்சவம் மகத்துவமான உற்சவம் அல்ல. மகத்துவமான உற்சவம்தான். இன்று இந்த உற்சவத்தால் நாராயணரை பழிவாங்கக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டே வருகிறது. இதைவிட மகிழ்ச்சியான விஷயம் வேறு என்னவாக இருக்கும்? நல்லது, உத்தரவு கொடுங்கள் மகரிஷி. நாங்கள் செல்கிறோம். வாருங்கள் நண்பர்களே. நில்லுங்கள். தங்களை மீண்டும் அடைவதற்காக தங்கள் நாராயணன் வந்துள்ளேன். நான் அறிவேன், தங்களுக்கு எதுவும் நினைவில் இல்லை. இந்த நாராயணன் தங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். காரணம், லக்ஷ்மி நாராயணனுக்கு மீண்டும் கிடைக்கவில்லை என்றால் பின் நாராயணன் நரனாகி விடுவான். இந்த சிருஷ்டி சமநிலையை இழந்து அழிந்துவிடும். பார்கவி, என்னவாயிற்று? நாட்டியம் நடக்கட்டும் தந்தையாரே. இந்த உற்சவத்தில் நாட்டியம் நிச்சயம் நடக்கும்.